அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு இந்த வாரம் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் ஒரு செயலை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக அதில் நல்லதொரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே போல் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. கண்டிப்பாக அந்த கடவுளினுடைய அருள் நமக்கு இந்த வாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இனி வீடியோவில் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லிட்டு நான் யூடியூப்ல உற்சாகம் டிவி மூலயமா போய் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததில் ஸ்ரீவராகி அம்மன் ஜோதிட நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ணேன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா பவன் நம்பூதிரி. அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்குலாம் ஜாதகம் பார்க்குறாரு. ஸோ விஏபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு. ஸோ நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சு அவர் முழு ஜாதகத்தை சொல்லிடுறாரு. அப்போ நான் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் சொன்னதில் இந்த நாள் இந்த சாமியை வழிபாருங்க, வராகி அம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏற்றுங்க சொல்லி சொன்னார். ஸோ அந்த மாதிரி செஞ்சதில் அதிக பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போட்டேன். உங்களுக்கே தெரியும், கேரளா ஜோசியம்னாலே பார்த்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்ல கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிடர் நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண நினச்சிருக்கேன். ஒரு ஃபோன் நம்பரை நான் டேகாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் பேசலாம். அவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களும் பண்ணிடுறீங்க. நன்றி. பொதுவாகவே முதலாவதாக மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எல்லாம் விதிப்படி தான் நடக்க போகிறது அப்படிங்கிற மனநிலையில் வாழ்ந்து கொண்டு வருபவர் மேஷம் ராசிக்காரர் அப்படின்னு சொல்லலாங்க. சிலருக்கு தேவையில்லாத அலைச்சலும் மனக்குழப்பமும் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இடம் மாறுதல், வீடு மாறுதல், தொழில் மாறுதல், வெளியூர் மாறுதல், வெளிநாடு மாறுதல் அப்படின்னு ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வரக்கூடிய சுமூகமான நிலை மாறி வீட்டுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள், பேச்சுவார்த்தை, ஒரு வாக்குவாதம் இது போல் ஏற்படலாம். ஆனால் அவையெல்லாம் தானாகவே சரியாயிடும். நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் உங்களுடைய செயல்களில் நீங்கள் முனைப்பை காட்டுவது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் பார்க்கும்போது சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் நீங்கள் அதை கடந்து வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு திடீர் பயணங்களும் எதிர்பாராத செலவுகளும் கூட உண்டாகலாம். தொழிலில் மிக மிக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆனாலும் அந்த உழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஊதியத்தை கொடுக்கும் என்றே சொல்லலாங்க. அடுத்ததாக ரிஷபம் ராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இடம் மாறுதல் பற்றிய சிந்தனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். மகள் அல்லது மகன் திருமண சுபகாரியங்கள் மன நிறைவை உங்களுக்கு கொடுக்கும். முடித்து வேலை நேரடி தேடி வரக்கூடியவங்களுக்கு வெளியூரில் இருந்து தகுதியான கம்பெனியில் இருந்து நல்லதொரு தகவல் சேரலாம். நீங்கள் நினைத்தது போலவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தாமதமாகி வரக்கூடிய திருமணம் குறித்த உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறப்போகுது. நீண்ட காலமாக தொல்லை கொடுத்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு ஆரம்பமாக இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு வராது அப்படின்னு நினைத்து ஒதுங்கிய பணம் கூட சேரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். உடலில் நோய் உள்ளவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு அமையலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் விறுவிறுவென நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று பதிவிடுங்க. இதே போல் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சுகமாக ஒரு பலன்கள் கிடைக்க போகுது. கடன் இல்லாமல் வாழ்வதை பற்றி அதிகமான சிந்தனை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம், தொழில் மாற்றம், பதவி உயர்வு இவையெல்லாம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். இதே போல் நீண்ட நாளாக மனதில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்களது திறமையை வெளிக்காட்டுவதற்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அனுகூலமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதற்கென நீங்கள் நிறைய சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். புதிய பழைய மனிதர்களுடைய தொடர்பு இப்போது உங்களுக்கு கூடி வரும் என்றே சொல்லலாம். செய்தொழிலில் புதிய வேகம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்புடைய பணியில் பணிபுரியுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் பெருகக்கூடிய காலகட்டம். புதிய தொடர்பாடல் மூலமாக நீங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை பெறுவீங்கன்னு சொல்லலாம். உள்ளத்திலும் உடலிலும் புதிய தெம்பும் தைரியமும் உங்களுக்கு கூடி வரும் என்று சொல்லலாம். அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு கூடி தான் இருக்கும். வருமானம் சரியான அளவில் வந்து சேரும். மறைமுக வருமானம் குறையலாம். மேலும் நெருங்கி பழகுவர்களிடம் அதிகமான பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. செய்தொழிலில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வேலையாட்களினுடைய அனுசரணையான போக்கினால் மனம் திருப்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வசூலாகக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு அருமையான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு வந்து சேரும். பெண்களுக்கு சில பிரச்சனைகள் நேரிடும் என்பதால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது மிகவும் நல்லது என்றே சொல்லலாங்க. அடுத்ததாக சிம்மம் ராசி. எதிலுமே அதிக ஈடுபாடு இல்லாமல் சமீப காலமாக வாழ்ந்து வரக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பூர்வீக சொத்து, வீடு, மனை, தொழில் சம்பந்தமான வழக்குகளில் நல்லதொரு தீர்ப்பு சாதகமாக கிடைக்கும். அதே போல் பகைவர்களுக்கு திடீரென பகைவர்கள் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாமதமாகவே மாறிக்கிட்டு இருக்கு, திருமண வாய்ப்புகள் தாமதமாகவே தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா அது விரைவாக கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்துக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையை பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சிலர் வீடு, மனை இது போன்ற வாகனம் வாங்கக்கூடியது, வீடு உபயோகப் பொருட்கள், புதிதாக கடன் வாங்க நேரிடக்கூடியது இவையெல்லாம் இருக்கலாம். புதிய கார் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு உண்டாகும். சிலர் குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடு செய்வாங்க. பெற்றோர் உறவினர்களை சந்தித்து மகிழ்ச்சி உறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்ததாக கன்னிராசி. ஏதாவது மாறுதல் செய்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போயிட்டே இருந்த விஷயங்கள் கூட தற்போது நடக்க போகுது. கவலையில இருந்து நீங்க மீண்டு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம். ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, நரம்பு தளர்ச்சி இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் என்று சொல்லலாம். பண வரவு வந்தாலும் செலவுகள் அதற்கு மேலே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல், வெளிநாட்டுக்கு செல்வது, யாத்திரை போவது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இடத்துல சக ஊழியர்களால் மன மகிழ்ச்சி அடையும்படியான நிகழ்ச்சி ஒன்றும் நடந்து மறையும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க சலுகை பணம் உங்களுக்கு சிலருக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். புதியவர்கள் நட்பால பண உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது மற்றவர்கள் மதிக்கும்படியும் நிம்மதியாகவும் வாழும் சிந்தனையை பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மகன் அல்லது மகள் திருமணம் தொடர்பான உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் என்றே சொல்லலாங்க. குறிப்பிட்டு புதிய வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வசமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வீடு கட்டி முடிக்கக்கூடிய யோகம் கூட உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரை சிறிது முறைப்பு, கோபம் இது போன்ற பேச்சுகள் எல்லாம் கூட மாறிப்போகும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வீடு, மனை, தொழில் மீது புதிதாக கடன் கிடைக்கும் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிரகம் உங்களை கடன்காரனாக ஆக்க விரும்புகிறது. அதனால் நீங்கள் தள்ளி இருக்கிறது நல்லது. கடன் பிரச்சனைகளில் இருந்து உத்தியோகத்தில் பெரும் பிரச்சனை என்று எதுவும் உங்களுக்கு வந்து விடாமல் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. அடுத்ததாக விருச்சகம். மற்றவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது எதிர்பாராத சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு வருங்க. மேலும் அந்த தகவல் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். காலதாமதமாகி வரக்கூடிய திருமணம் கூட உங்களுடைய எண்ணம் போலவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த வாரம் உங்களுக்கு பார்க்கும்போது முயற்சி எடுத்து தோல்வியானவர்கள் கூட இந்த வாரம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட தற்போது உங்ககிட்ட வந்து சேர்வாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் தொல்லை கொடுத்து வந்த கடன் ஒன்று அடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முயற்சிகள் கூட கைகூடி வரும். வேலை தேடி அலைந்தவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக தனுசு ராசி. எதிலும் எப்போதும் எங்குமே மதிப்பு மற்றும் மரியாதையோடு வாழக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். நடையாய் நடந்து கேட்டும் கூட இதுவரைக்கும் வராத பாக்கி தொகை கூட உங்களுக்கு வந்து சேருங்க. வாய்ப்புகளையும் வியாபாரத்திலையும் புதிய முயற்சிகளை செய்வது உங்களுக்கு நல்லதாகவே அமையும். மேலும் தேவையான செலவுகள் தான் உங்களுக்கு நடக்கும். நோய் நொடி அண்டாது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நீடித்து குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பல விதத்தில் நன்மைகள் வந்து சேரும். காரியங்கள் நடக்கும். இதுவரை எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலை மாற்றம் இவையெல்லாம் வந்து சேரும். அதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களை புரிந்து கொள்வாங்க. தொழிலில் நல்லதொரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்ததாக மகரம் ராசி. தங்களால் முடிந்தவரை மற்றவர்களை சொல்லி திருத்த நினைக்கக்கூடியவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும், சிலருக்கு புதிய மனை வீடு என்ற அளவில் பெரும் பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோடு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி மேம்படும். பிரச்சனை, பிரிவினை என்று ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு முரண்பிடித்து வரக்கூடிய தம்பதிகளுக்கு கூட நல்ல நெருக்கம் உண்டாகும். மன வேற்றுமை அகலும். நிலுவையில் இருந்து வரக்கூடிய பூர்வீக சொத்து, வீடு, மனை, கடன், தொழில் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு கிடைத்தே தீரும். கடன் தொல்லை சிறிது சிறிதாக குறையும் என்று சொல்லலாம். அடுத்ததாக கும்பம் ராசி. மற்றவர்களை விட தன்னை அனைத்திலும் வித்தியாசப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம், கவனமாக இருங்க. கடன் கொடுக்க உங்களை தேடி வருவாங்க. சிலருக்கு மருத்துவ செலவுகள் வந்தே தீரும். எனவே வாகனங்களில் போகும்போது கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜலதோஷம், சளி, இருமல், காய்ச்சல் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம். வியாபாரம் வேகமாக இருந்தாலும் கடன் தொல்லை தரக்கூடியதாக இருக்கலாம். வாலிபர்களுக்கு பெண்களால் பிரச்சனைகள் வரலாம். அது தோல்வியை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பெண்களுக்கு பணம் எவ்வளவு வந்தாலும் விரைய செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். மீனம் ராசி. மீனம் ராசிக்காரர்களுக்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு மனநெறிவோடும் தெய்வ அர்ப்பணிப்போடும் செயல்களை செய்து வருவாங்க. மேலும் நினைத்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வரவேண்டிய பாக்கி தொகைகள் இந்த வாரம் வந்தே தீரும். கடன் கேட்டு வங்கியில் முயற்சித்து இருந்தால் கூட அது உங்களுக்கு சாதகமானதாக முடியும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்ய இது சரியான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சுலபமாக நீங்கள் செலவு உங்களுக்கு வந்து சேரலாம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் செலவு குறைச்சிக்கோங்க. தேவையான செலவுகளாக தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நல்ல சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பதவிகள் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றம் வந்து சேரும். உயர் அதிகாரிகள், சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்துக்குவாங்க. வேலையாட்கள் நல்ல மனதோடும் மகிழ்ச்சியோடனும் வேலை செய்து உற்பத்தியை பெருக்கி. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.